ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்ப ராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகிறதுக்கான வாய்ப்பும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இளைய சகோதரர்களின் பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களை சோம்பேறித்தனத்தின் உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான முயற்சியை வெளிப்படுத்துவார்கள். அதற்கேற்றாற் போல பலன்களையும் பெறுவார்கள். ஸோ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் அதே சமயம் வியாபாரத்தில் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலோ இல்லை வேறு தொழில் எது பண்ணாலும் சரி, பேச்சு தொழிலாக இருந்ததுன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வியாபாரத்தில் கடுமையான முயற்சி இருக்கும், காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாரையுமே நம்பக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்பாமல் இருக்கிறது நல்லது. தாய் வழியில் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்ற முடியும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக கத்த வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு தாராள பணப்புழக்கம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். நிறைய தான தர்மம் பண்ணுவீங்க. நிறைய சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான முன்னேற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் விஷயத்துக்கு நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிட்டுருக்கு. இனிமேல் அதெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும். அதனால் செலவுகள், அவர்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அது சுப செலவாக இருந்தால் நல்லது. அப்படி சுப செலவு இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கிய செலவாக இருந்ததுன்னா
அது மருத்துவ செலவுகளை மேலும் மேலும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள், தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். அதனால் குடும்பத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல நீங்கள் யாரை நம்பி வேலை பண்ணுறீங்களோ அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். அவங்களோட மன வருத்தப்படும்படியாக சில வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் செலவுகளும் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சுப செலவுகளால் சந்தோஷம் ஏற்படும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளும் வெற்றியை தரும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய எப்படி ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் சொல்லி தன்னுடைய திறமையை அனுபவித்தாரோ அது மாதிரி ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி
ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு ஏன் கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமக. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பலனை பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம்னு பேர். இந்த சுகஸ்தானம் அது என்னங்க சுகஸ்தானம் அப்படின்னா, அதாவது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயாரை குறிக்கிறது மாத்ருஸ்தானம்னு பேர். எதற்கு மாத்ருஸ்தானம்னு அந்த 4ஆம் இடத்துக்கு பேர் அப்படின்னா, ஒரு குழந்தை தாயிடம் இருந்தால்தான் ஒரு சகல சௌகரியங்களுடனும் சகல சுகத்துடனும் சகல பராமரிப்புடன் கூடியதாக அந்த குழந்தை இருக்கும். அதுக்கு தான் பேம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லம் கொடுக்கறதுலாம் கூட சொல்லுவாங்க. அப்போது எதற்கு இந்த 4ஆம் இடத்தை அவ்வளோ முக்கியத்துவமாக சொல்லுகிறாங்க அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல அவ்வளவு சுகங்கள் இருக்குது, அவ்வளவு அரவணைப்புகள் இருக்குது, அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தன்மை இருக்குது அந்த 4ஆம் இடம். அதனால தான் பெரியவங்கள்லாம் அந்த 4ஆம் இடத்தை அம்மாவுக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கக்கூடியதான வீடு, நம்மளுடைய சொந்த வீடு அப்படின்னா அது 4ஆம் இடம்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய தாயிடம் இருக்கக்கூடிய அந்த குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடாங்களோ, நாம் குடியிருக்கிற கோவிலுக்கு வீடு அப்படின்னு பேர். தாய்க்கு குடியிருந்த கோவில், குடியிருக்கிற கோவில் வீடு.
அதே மாதிரி நாம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம், வெளிநாடு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இருக்கு இல்லையா, அதற்கும் 4ஆம் இடம். அதுதான் நம்மளை பாதுகாப்பாக சுகமாக கூட்டிகிட்டு போயிட்டு சுகமாக கூட்டிகிட்டு வருது. அதனால் அந்த வாகனத்திற்கும் 4ஆம் இடம்னு பேர். எதற்கு இவ்வளோ சொல்கிறேன் அது விருச்சிக ராசிக்கு அப்படின்னா, விருச்சிக ராசியினுடைய 4ஆம் இடத்திலே பல கிரகங்கள், உங்களுடைய ராசிநாதன் உட்பட பல கிரகங்கள் போகுது. உங்களுடைய ராசிநாதன் 4ல் போகிறார். அதனால் என்ன நன்மை நடக்குங்கிறத சொல்கிறேன். ரொம்ப நாளாக உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சாமி. நான் ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க இப்போ அதிகமாக அதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அர்த்தாசிரம சனி வேறு போயிட்டுருக்கல. நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்க நம்மள்கிட்ட பேசினாலே சொல்லக்கூடிய முதல் விஷயம், சுவாமி என்னை நிறைய பேர் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் நல்லதுக்காக செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டிலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ வேலைகளை நான் செய்கிறேன், அவ்வளோ பொருட்களை செலவு செய்கிறேன், அவ்வளோ விஷயங்களை அவங்களுக்காக கேர் எடுத்து செய்கிறேன், அவ்வளோ நேரங்களை செலவு பண்ணுறேன். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அவ்வளோ தூரம் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எந்த விதமான தவறு செய்யலை, அவ்வளோ நேர்மையாக இருக்கேன், அவ்வளோ சுத்தமாக செயல்படுகிறேன், அவ்வளோ வாக்கு சுத்தம், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன், எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், வேலையில் அதிகப்படியான வேலையை நம்ம செய்கிறேன், எனக்கு என்னோட கம்மியாக வேலை தெரிஞ்சவங்க இல்லை வேலை செய்யாதவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஹைக்கு, நல்ல சம்பள உயர்வு, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சி போயிட்டுருக்காங்க. என்னால் அதை அனுபவிக்க முடியல, எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, என்னையா அந்த இடத்துலையும் புரிஞ்சுக்கல, இங்கேயும் புரிஞ்சுக்கல, எப்படி தான் நான் நமக்கு அப்படின்னு பல விருச்சிக ராசிக்காரங்க இப்போது சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதுதான் நம்மக்கிட்ட. எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி காலம். இந்த அர்த்தாஷ்டம சனியினால் உங்களுக்கு இவ்வளோ உபாதை வந்தது. இப்போ அர்த்தாஷ்டம சனிக்கு விலக போகிறார், கவலையே படாது. இன்னும் 1 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இதில் கூடுதலான ஒரு நன்மை இந்த மாதம், ஏகப்பட்ட கிரகங்கள் 4ல் போகுது, குருவினுடைய பார்வை வேற கிடைக்குது. அதனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு வாங்கணுங்கிறது பெரிய கனவாக இருக்கிறவங்களும் வீடு வாங்குவீங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில் வீடு வாங்குவீங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இஷ்ட போகங்கள் சித்தியாகும். குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். தாயார் வழியில் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வந்து சேர வேண்டி இருக்குது, அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது, அது இன்னும் வந்து சேராமல் இருக்குது, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமான் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனி பிரதோஷம், நீ இதெல்லாம் சாமியை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போய் திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரம் ச திரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக வில்பம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும். சிவாய நம. சிவாய நமஹ. நம்ம பார்க்கக்கூடிய இந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்திலாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக. வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துக்கள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கு பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த மாதம் விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுத்து போறதுனால சில சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சங்கடங்களை தவிர்ப்பீங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி பண்றவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு உதவி தரும். அதே போல குலதெய்வ வழிபாடு, தெய்வ காரியங்களுக்கு உண்டான முடிவு, ஒரு குழுவா இருந்து தீர்க்க யாத்திரை போறது, நடைபயணம் போறது, அதுக்கெல்லாமே இந்த மாதம் நிறைய சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. வீட்டுடைய நிதி நிலைமைகள்னு பாக்குறப்போ ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி வச்சு கோச்சார பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறத பொதுவா ஜாதக பிரகாரம் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இது பொதுவான பலனா நிதி நிலைமை விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் டவுனான நிலைமையா தான் இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியுடைய நிதி நிலைமை மேல வாங்குறதுக்கு இந்த மாசம் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்கள்ல புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். வேலை செய்கிற இடத்துலயே புதிய நட்புகள் கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில், அதாவது கம்பெனிகளில் உத்தியோகம் பண்றப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஏதாவது ஒரு நிலைமைக்கு உண்டான பேப்பர்ஸ் சரியாகும். அதே போல உங்களுடைய ஒவ்வொரு ஒரு அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லக்கூடிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதம், அதாவது பழைய நினைவுகளை மனதில் வைத்து இந்த மாதம் அந்த மலர்ந்த சந்தோஷங்களாக உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொடர்புகளை, அந்த திருமண வேலைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வெற்றி பாதை காணக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல காதல் திருமணம், கலப்பு திருமணம், அதுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டாம் திருமணம், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல உங்களுடைய தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்குறதுக்காக ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல ஓடிட்டு இருக்கும். இந்த உணவு தொழில் தொடங்கலாம், சொந்தமா சின்னதா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்கலாங்கிறதுக்கு இந்த மாதம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு புது அடித்தளம் அமைக்க தரக்கூடிய மாதத்தாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை செய்யும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அதே போல, அதாவது 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மகர ராசி. அப்போ இந்த மகர ராசியில செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3 பேருமே இருக்காங்க. அப்போ அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒத்துழைப்பான காரியங்கள், இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஏதாவது சரியாகணும் அப்படின்னா இப்போ மூவ் பண்ணலாம். இந்த ஒரு மாசம், அதாவது உங்களுக்கு மாசி மாசம் வரைக்குமே மூவ் பண்ணலாம். நல்லா மூவ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அதுக்கு தகுந்த உதவி கிடைச்சு நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்போ அந்த ஒரு சக்தி உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு, எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை. அப்போ அந்த சக்தியை பயன்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா
இந்த குடிப்பழக்கம் அப்படி இப்படின்னு இருக்கிறப்ப ஏதாவது போலீஸுக்கு தேவையில்லாம நம்ம ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாயிரும். ஹெல்மெட் இல்லை, குடிச்சிருக்கா, லைசன்ஸ் இல்லை, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் விருச்சிக ராசிக்கு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 4 குடையவர் 5இல் போய் இருக்கிறார். அப்போ 3 4 குடையவர் அவர் தான், அவர் 5இல் இருக்கிறார். அப்போ இந்த 3 4 குடையவர் போய் உங்களுக்கு அந்த 5 குடையவர் உங்களுக்கு 8ல் இருக்கார். 5 குடைய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் பார்வையா அவர் வீட்டையே பார்க்கிறார். அப்போ அந்த வீடுங்கிறது ஆரம்ப செலவுகளை குறிக்கக்கூடிய வீடா வந்துடுது குடும்பத்துல. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தரும். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல குலதெய்வ வழிபாடு, தெய்வ காரியங்களுக்கு உண்டான முடிவு, ஒரு குழுவா இருந்து தீர்க்க யாத்திரை போறது, நடைபயணம் போறது, அதுக்கெல்லாமே இந்த மாதம் நிறைய சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. வீட்டினுடைய நிதி நிலைமைகள்னு பாக்குறப்போ ஒவ்வொருத்தருடைய தசா புத்தி வச்சு கோச்சார பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறத பொதுவா ஜாதக பிரகாரம் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இது பொதுவான பலனா நிதி நிலைமை விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் டவுனான நிலைமையா தான் இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியுடைய நிதி நிலைமை மேலோங்கிறதுக்கு இந்த மாசம் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்கள்ல புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். வேலை செய்கிற இடத்துலயே புதிய நட்புகள் கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில், அதாவது கம்பெனியில உத்தியோகம் பண்றப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஏதாவது ஒரு நிலைமைக்கு உண்டான பேப்பர்ஸ் சரியாகும். அதே போல உங்களுடைய ஒவ்வொரு ஒரு அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லக்கூடிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதம், அதாவது பழைய நினைவுகளை மனதில் வைத்து இந்த மாதம் அந்த மலர்ந்த சந்தோஷங்களாக உருவாகக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் புதிய தொடர்புகளா அந்த திருமண வேலைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வெற்றி பாதை காணக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல காதல் திருமணம், கலப்பு திருமணம், அதுக்கு சம்பந்தப்பட்ட 2ஆம் திருமணம், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல உங்களுடைய தொழில் விஷயத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழில் தொடங்குறதுக்காக ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல ஓடிட்டு இருக்கும். இந்த உணவு தொழில் தொடங்கலாம், சொந்தமா சின்னதா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்கலாங்கிறதுக்கு இந்த மாதம் அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு புது அடித்தளம் அமைக்க தரக்கூடிய மாதத்தாக இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துணை செய்யும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அதே போல, அதாவது 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மகர ராசி. அப்போ இந்த மகர ராசியில செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3 பேருமே இருக்காங்க. அப்போ அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒத்துழைப்பான காரியங்கள், இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர் ஏதாவது சரியாகணும் அப்படின்னா இப்போ மூவ் பண்ணலாம். இந்த ஒரு மாசம், அதாவது உங்களுக்கு மாசி மாசம் வரைக்குமே மூவ் பண்ணலாம். நல்லா மூவ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அதுக்கு தகுந்த உதவி கிடைச்சு நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்போ அந்த ஒரு சக்தி உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு, எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை. அப்போ அந்த சக்தியை பயன்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படி இப்படின்னு இருக்கிறப்ப ஏதாவது போலீஸுக்கு தேவையில்லாம நம்ம ஒரு பெனால்ட்டி கட்ட வேண்டியதாயிரும். ஹெல்மெட் இல்லை, குடிச்சிருக்கா, லைசன்ஸ் இல்லை, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் விருச்சிக ராசிக்கு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 4 குடையவர் 5இல் போய் இருக்கிறார். அப்போ 3 4 குடையவர் அவர் தான், அவர் 5இல் இருக்கிறார். அப்போ இந்த 3 4 குடையவர் போய் உங்களுக்கு அந்த 5 குடையவர் உங்களுக்கு 8ல் இருக்கார். 5 குடைய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் பார்வையா அவர் வீட்டையே பார்க்கிறார். அப்போ அந்த வீடுங்கிறது ஆரம்ப செலவுகளை குறிக்கக்கூடிய வீடா வந்துடுது குடும்பத்துல.
அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துல ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தரும். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்தா நம்ம விஷயத்துல வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாரியம்மன் வழிபாடு. ஒரு நிலையான வருமானத்தை தருவதற்கும் உங்க பெயர் புகழை காப்பாற்றுவதற்கும் கரூர் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு, அதாவது வேதநாயகி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். கரூர் மாரியம்மன் வழிபாடு, வேதநாயகி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல பொதுவா முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே சிறப்பை தரும். செவ்வாயுடைய அதிபதி முருகன் அல்லவா, முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பை தரும்.